பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் வழக்கு விசாரணையை என்ஐஏவிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்படைத்தது. வழக்கு குறித்த முக்கிய ஆவணங்கள், எஃப்ஐஆர் நகல் ஆகியவற்றை என்ஐஏ அதிகாரிகளிடம் ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஒப்படைத்தனர். காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன. இது பாகிஸ்தானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் போன்ற தாக்குதல் நடந்தால் இஸ்ரேல் போன்ற பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மூத்த தலைவர் ரமேஷ் பதுரி கூறியுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்தும் மனிதாபிமானமற்ற தாக்குதலை உதாரணமாக வைத்து அதே மாதிரி பதிலடி கொடுக்கப்படும் என அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத்தில் சட்டவிரோதமாக குடியேறி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வசித்து வந்த 1000க்கும் மேற்பட்ட வங்கதேசத்தினரை போலீசார் கைது செய்தனர். குஜராத்தில் வசிக்கும் சட்டவிரோத குடியேறிகள் தாங்களாகவே போலீசில் சரணடைய வேண்டும், இல்லையெனில் அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவர் என அம்மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள மக்களும் நம் சகோதரர்கள்தான், அவர்கள் எதுவும் செய்யவில்லை. பகல்காம் தாக்குதல் விவகாரத்தில் வீணா போன 4 பேர் செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் குறை கூற முடியாது என நடிகர் விஜய் ஆண்டனி கூறினார். பாமக பாஜக இடம் பெற்றுள்ள கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது. அதனால் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தவேகாவுடன் சேரும் வாய்ப்பும் எங்களுக்கு இருந்தது. அந்த கதவையும் நான் மூடினேன் என திருமாவளவன் கூறினார். நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல நான். ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்றும் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கூட்டணி தர்மத்திற்காக தனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடினேன் என்று கூறினார். உயிரி மருத்துவ கழிவுகளை பொது இடங்களில் கொட்டுவோர் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்ட திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மும்பையின் பலட் பகுதியில் உள்ள 5 மாடி கட்டடத்தில் அமலாக்கத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அடுக்குமாடி கட்டடத்தின் 4வது தளத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென கட்டடத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவியது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஈரானின் பந்தர் அபாஸ் துறைமுகம் அருகே உள்ள கண்டெய்னர் யார்டில் மர்ம பொருள் வெடித்து சிதறியது. இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்தது. காயமடைந்த 700க்கும் மேற்பட்டோர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழக சைபர் கிரைம் போலீஸ் பிரிவு பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி போலி சமூக வலைதள கணக்குகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அதிகாரப்பூர்வமாக @TN சைபர் கிரைம் ஆஃப் மட்டுமே உள்ளது. மற்ற கணக்குகளை நம்ப வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரோனா சீன ராணுவத்துடன் மோதல் காரணங்களால் நிறுத்தப்பட்டிருந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை 5 ஆண்டுகளுக்கு பிறகு துவங்க உள்ளது. ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் வரை 750 பேரை 15 பிரிவுகளாக மானசரோவர் அழைத்துச் செல்ல வெளியுறவு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கான முன்பதிவை kmy.gov.in என்ற இணையதளத்தில் மேற்கொள்ளும்படியும் அறிவுறுத்தியுள்ளது. தவேக தலைவர் விஜய் கோவை வந்தபோது விமான நிலையத்தில் அதிக அளவில் கூட்டத்தை கூட்டியதாக தவேக மாவட்ட தலைவர் சம்பத் மீது பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தாய்லாந்து நாட்டின் ஹூகன் விமான நிலையத்தில் இருந்து பாராசூட் பயிற்சிக்காக போலீஸ் விமானப்படை பிரிவுக்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது. போலீஸ் சிறப்பு படை அதிகாரிகள் உட்பட 6 பேர் பயணித்தனர். திடீரென விமானம் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 6 பேரும் பலியானார்கள். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. விழுப்புரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்து மக்கள் முன்னணி கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு பேசினார். விஜய் சினிமாவில் நடித்தால் எம்ஜிஆர் அல்லது NT ராமாராவ் ஆகிவிட முடியுமா, இல்லை ஆட்சியை பிடித்துவிட முடியுமா, விஜயகாந்தை விட விஜய் நல்லவரா என சரமாரி கேள்விகளை எழுப்பினார். திருப்பத்தூர் மாவட்டம் குறிசலாப்பட்டி அடுத்த ராஜபாளையம் ஏரியில் மண் கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 4 டிப்பர் லாரிகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சாவூரில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் சார்பில் நம்மாழ்வார் சித்திரை திருவிழா 3 நாட்களுக்கு நடைபெற்று வருகிறது. இதில் திரைப்பட நடிகை ரோஹிணி கலந்து கொண்டார். விவசாயிகளின் விளைபொருளுக்கு உரிய லாபம் கிடைப்பதில்லை, இருப்பினும் விவசாயத்தை விவசாயிகள் கைவிடவில்லை என்றார். கரூரில் கேரளாவுக்கு மினி வேனில் டன் கணக்கில் ரேஷன் அரிசி கடத்த முயன்ற பள்ளப்பட்டியைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில், முகமது ஜியாவுதீன் மற்றும் தான்தோன்றி மலையைச் சேர்ந்த மோகன் ஆகிய 3 பேரை
போலீசார் கைது செய்தனர். திருச்சி அருகே உள்ள நாகமங்கலத்தைச் சேர்ந்தவர் நவீனா, வயது 28. இவருக்கு 5 வயதில் மகன் உள்ளார். கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த இவர் ஹோட்டலில் வேலை பார்த்தார். ஹோட்டல் உரிமையாளர் நாசர் அலிக்கும் நவீனாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. தனியாக இருப்பதற்கு இடையூறாக இருந்த நவீனாவின் மகனை தனது நண்பர் வேலுமணியுடன் சேர்ந்து கடத்திச் சென்றார். காரில் வைத்து வாயில் மது ஊற்றியதுடன் இருவரும் அடித்து துன்புறுத்தினர். போக்சோ சட்டத்தின் கீழ் நாசர் அலி கைதானார். தப்பியோடிய வேலுமணியை போலீசார் தேடுகின்றனர். தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்தவர் சுதாகர், வயது 27. பால் வியாபாரியான இவர் அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு வெளியே வந்தார். அவரை அந்த வழியாக வந்த மர்ம நபர் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றார். படுகாயமடைந்த சுதாகர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தப்பியோடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ள ஹிட் 3 திரைப்படம் வெற்றி பெற வேண்டி நடிகர் நானி திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்றார். சுப்பிரபாத சேவையில் நானியும் திரைப்பட குழுவினரும் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கினர். மதுரை கள்ளழகர் திருக்கோயில் சித்திரை திருவிழாவுக்கான கொட்டகை முகூர்த்த கால் நடும் விழா தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் கோலாகலமாக நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்குகிறது. மே 8 திருக்கல்யாணமும் 9 தேரோட்டமும் நடக்கிறது. சிகர நிகழ்ச்சியான அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மே 12ஆம் தேதி நடக்க உள்ளது. 2025 IPL கோப்பையை பஞ்சாப் அணி வெல்லும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் அணிதான் எனக்கு பிடித்த அணி, ஆனால் இந்த ஆண்டு பஞ்சாப் கிங்ஸ் கோப்பையை வெல்லும் என்று எனக்கு தோன்றுகிறது. இது பஞ்சாபின் ஆண்டாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார்.